உங்களோட மாவட்டம், உங்களோட மாகாணத்தை பத்தி நாங்க இந்த கிழமை கதைப்போம்னு சொல்லு. அப்ப நாங்க அஹ், இலங்கையில உள்ள மாகாணங்களை பத்தி இன்றைக்கு கதைப்போம். சரி. அப்ப மாகாணங்கள், இலங்கையில எத்தனை மாகாணங்கள் இருக்கு உங்களுக்கு கதை கேளுமோ தெரியும். 9 மாகாணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாகாணங்கள் என்னென்னு நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் டைப்பிங் ஒன்றும் செஞ்சிருக்கிறேன். அதோட நாங்க பாடத்துக்கு போவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு மேல் மாகாணம். மேல் மாகாணத்துக்கு நாங்க சிங்களத்துல சொல்லுவோம் உத்துரு பலாத். நம்பர் 1 மேல் மாகாணம் உத்துரு பலாத். மத்திய மாகாணம் அடுத்தது மத்திய மாகாணம். சென்ட்ரல் ப்ராவின்ஸ்க்கு சொல்லுவோம் சாரி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உத்துரு பலாத்தை மனசுல வச்சிட்டு இருந்த சுட்டி எனக்கு இதுல உத்துரு பலாத்துன்னு அடிபட்டு கொஞ்சம் அதை செய்வோம் பிள்ளைகள். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பஸ்நாஹிர பலாத். ஓகே. பஸ்நாஹிர பலாத்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அதுக்கு பிறகு சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய மாகாணம். இதுக்கு நாங்க சொல்லுவோம் மத்தியம பலாத். நாங்க மாகாணத்துக்கு சிங்களத்துல சொல்ற பலாத். மத்தியம பலாத். மிஸ் எங்களுக்கு சிங்களத்திலேயே தருவீங்களா? நாங்க சிங்களத்துல தாரத்துக்கு இன்னும் நாங்க எழுத்துக்கள் எல்லாம் இன்னும் படிக்கல. சரியோ? நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க புதுசா வந்திருப்பீங்க புள்ளைகள், அவங்களுக்கு நான் சின்ன இன்ட்ரக்ஷன் ஒன்று தரேன் இந்த எங்களோட கிளாஸ்ல எப்படி சிஸ்டம் போக போகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உங்களுக்கு ஓரல் சைடை நல்லா டெவலப் பண்ணுவோம். ஓரல் சைடை டெவலப் பண்ணினா உங்களுக்கு ரிட்டன் சைட் வெரி வெரி ஈஸி. எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுற விதத்து இல்லையா, ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுவோம். அம்மாக்கு என்ன உம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, வாப்பா சொல்லுங்க இல்லையா. அப்ப அவங்க எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உம்மா, வாப்பா, மம்மா, நன்னா இல்லையா, சோர்ஸ் அதெல்லாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க எங்களோட. அதுக்கு பிறகு அந்த புள்ள படிப்படியா வளர்ந்து கொண்டு வரக்கொள்ள வீட்டுல உம்மதாரு வாப்பதாரு அதுக்கு சரியா தெரியும். உம்மாண்டு கதைக்கும், வாப்பாவை கதைக்கும், தாத்தா நானா அக்கா அண்ணா எல்லாத்தையும் கதைக்கும். கதைச்சு பிறகு கொஞ்ச நாள் போகலாது அந்த பாபா நர்சரிக்கு போகும். நர்சரிக்கு போனதோட மெதுவா அதோட ஓரல் சைட் அப்படி இப்போ அதுக்கு வேர்ட்ஸ் கேட்டு பழக்கம் வந்திருக்கு. அந்த கேட்டு பழக்கத்தோட அங்கே எழுத்துக்கள் படிச்சு கொடுப்பாங்க. கிரேட் 1க்கு போகல இன்னும் அட்வான்ஸா எழுத்துக்கள் படிச்சு கொடுப்பாங்க. அப்ப அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் மதர், ஃபாதர், சிஸ்டர் எல்லாம் சொல்றதுக்கு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வேண்டிய பாஷையில. அப்ப அது என்ன செய்யும், அந்த தெரிஞ்ச வேர்டை நான் அவங்க சொல்லி கொடுக்குற எழுத்துக்களோட எழுத்து கூட்டி எழுந்து. இந்த சிஸ்டத்தை தான் நாங்க இந்த எங்களோட சிங்கள கிளாஸ்ல யூஸ் பண்ண போறோம்.
சரியா? எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப அம்மாண்டு வைங்களே. இப்ப அம்மான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்கட தாய்க்கு தான் அம்மாண்டு சொல்றது. அப்ப நாங்க தமிழ்ல அம்மாண்டு எழுந்த தெரியும். பட் எங்களுக்கு சிங்களத்துல எழுத்துக்கள் எல்லாமே சம்டைம்ஸ் எல்லாமே தெரியாம இருக்கக்கூடும். சம்டைம்ஸ் பாதியில் எழுந்தக்கூடும். அந்த உயிர்க்குறிகள் போடுற விதம் தெரியாம இருக்கக்கூடும் இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்வோம்? பாதியில படிச்சு கொண்டு எந்த நாளும் அந்த அந்த பலவின பழக்கத்துக்கே அந்த எழுத்தை நாங்க எழுந்துவோம். அதுக்கு விட நாங்க சரியான எழுத்துக்கள், இப்ப எழுத்துக்கள் நாங்க படிச்சு கொடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு அயன்னையில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றதில்ல. மத்தியாட்சர ஆரோகண அவரோகணன்னு 3 விதத்துக்கு நாங்க எழுத்துக்களை பிரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த எழுத்துக்கள் ஒன்றொண்டா அவங்களுக்கு சொல்லி தருவோம். உயிர்க்குறிகளையும் சொல்லி தருவோம். சரியா? அதுக்கு போற உங்களுக்கு வெரி ஈஸி. அம்மான்ற சொல், அம்மான்றது யாருன்னு தெரியும். நீங்க படிச்ச லாங்குவேஜ்ல உங்களுக்கு எழுந்த தெரியும். அப்ப நீங்க உங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜா இருக்கிற சிங்களத்தை அந்த படிச்சு கொடுத்த எழுத்தை வச்சு அந்த உரிக்குறிகளை வச்சு அம்மானு நீங்க தெளிவா எழுந்துவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து எழுத்துக்களை படிக்கணும். எழுத்துக்களை ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சுட்டு அப்புறமா நாங்க வேர்ட்ஸ் எழுந்த போனால் நாங்க கஷ்டத்துல விழுவோம். ஏன்னா எங்களுக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சது கொஞ்சம் தான், இன்னொரு லாங்குவேஜ்ல வேர்ட்ஸ் தெரிஞ்சது கொஞ்சம் தான். அப்ப நாங்க என்ன செய்வோம்? தமிழ்ல வேர்ட்ஸை தேடி அதுல டிரான்ஸ்லேஷனை தேடி அதுக்கு பிறகு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு தான் அந்த வேர்டை எழுந்தவர். ஸோ நாங்க வேர்ட்ஸ்ல நாங்க ஓரல் சைடு நல்லா டெவலப் பண்ணிக்கொண்டு எழுத்துக்களோட வேர்ட்ஸ் எழுதினோம்டா அது எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு சக்சஸ் ஆன ஒரு சிஸ்டம். சரி, இப்போ நீங்க இந்த கிளாஸ்க்கு நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வெரி ஈஸி. இப்போ எனக்கு இப்போ இதுல பஸ்நாகிர பலாத்தண்டு சிங்களத்துல அடிக்க ஏழும். ஓகே, சம்டைம்ஸ் என்னவங்க அக்குரு தெரிஞ்சவங்க இருப்பீங்க, அக்குரு தெரியாதவங்க இருப்பீங்க, அக்குரு பாதில தெரிஞ்சவங்க இருப்பீங்க இல்லையா? சில நேரத்துக்கு பார்த்தா அம்மான்னு எழுந்தக்குள்ள உம்மன்னு எழுந்துறது மிச்சம் பேர் பிள்ளை எழுந்துவாங்க. அல்மயான்னு சவுண்ட். அப்ப அதுல எந்த முறையில அது சரியா எழுந்துறன்றத உங்களுக்கு நான் சொல்லி தரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒழுங்கான அந்த சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு தான் நீங்க எழுத்துக்களுக்கு போகணும். அதனால தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஓரல் சைடு டெவலப் பண்றோம். விளங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கு சரி விளங்காட்டி திரும்ப என்கிட்ட கேளுங்க. சரி, அப்ப நாங்க இதை எழுதி கொள்வோம். மேல் மாகாணம் பஸ்நாகிர பலாத்த, மத்திய மாகாணம் மத்தியம பலாத்த, அதுக்கப்புறம் தென் மாகாணம் ஹரி தக்குனு பலாத், சதர்ன் ப்ராவின்ஸுக்கு நாங்க சொல்லுவோம் தக்குனு பலாத். அடுத்தது 4வது, இதை எழுதிட்டீங்களா புள்ளேல்? எஸ் மேம். பண்ணி போடும் இல்லையா உங்களுக்கு ஈஸி. மிஸ் ஓ, ஸ்கிரீன் தெரியுது தானே? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. யாரும் என்னைய பேசினாங்க. யாரு பேசின? எதுண்டாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை, திரும்ப நான் சொல்லி தருவேனா? இப்போ நாங்கள் எங்கட மாகாணத்தை சொல்ல போறோம். அப்ப நாங்க 9 மாகாணம் இருக்கு இலங்கையில. அப்ப நாங்க எங்கட மாகாணத்தை தெரிவு செஞ்சு கொள்ள வேணும். மற்றவங்கட மாகாணத்தை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
சரி, அதான் செய்ய போறோம். சரி, இப்ப 4வது வடமாகாணம். உங்களுக்கு நினைவிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்த புள்ளையில் உங்களுக்கு நான் கவிதை ஒன்றெல்லாம் சொல்லித்தானே இல்லையா? என்னது? யார் சரி சொல்லுங்க பார்க்க, வடமாகாணம் என்னாண்டு? எந்த மாகாணத்துக்கு நாங்க சொல்றது? யாழ்ப்பாணம். ஜஃப்னா வடி ஜஃப்னா யாப்பனே. வடமாகாணம் கேனே உத்துரு பலாத். ஞாபகம் இருக்கே அந்த பாட்டு? உத்துரு கொனே நும்பஹினஹின் நடராஜா மல்லியே. ஞாபகம் இருக்கா புள்ளையர்? ஓ மிஸ். ஓம். நீங்க எல்லாரும் படிக்கணுமா அந்த பாட்டை? சரி, வடமாகாணம் உத்துரு பலாத்த. அடுத்தது வருது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். இப்ப ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல பிள்ளைகள் இருப்பீங்க இல்லையா? சரியான ப்ரொனவுன்சியேஷன் வரணுமா? நெகெனஹிர. ந நாக்கு வெளியே வரணுமா? ந. மிச்ச பேர் நெகெனஹிரன்னு சொல்றேன், நே சவுண்ட் சொல்றேன். நே சவுண்ட்ஸ் பிழை. நாங்க நெகினகிரண்டு ஒரு நாளும் சொல்றது இல்லை. ந நாக்கு வெளியே வரணும் இல்லையா? ஆனா டைப்பிங் அடிக்கக்குள்ள எனக்கு ந அடிக்க இயலாது, நேண்டு தான் அடிப்பேன். ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள நீங்க நெகினகிரன்னு சொல்லணும். சரி, ந கே ந ஹி ர பலாத்த. நெகினகிர பலாத்து. மிஸ் எனக்கு ஸ்கிரீன் வரல மிஸ். டார்க் ஸ்கின் விளங்கல, மத்தவங்களும் விளங்குதா? அஸ்தாஃப். மிஸ் விளங்குது. விளங்குது. நீங்க திரும்ப லீவ் ஆகிட்டு மறுபடியும் ஜாயின் ஆகுங்க பார்க்க. ஓகே மிஸ். சரி, வடமேல் மாகாணம் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வயம்ப பலாத். நாங்க போறது வடமத்திய மாகாணத்துக்கு. நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் உத்துரு மெத பலாத். அடுத்தது உவ மாகாணம். உவ மாகாணம் எனக்கு ஸ்பெஷல், குறைக்கு சொல்றேன் ஏன்னு. அதுக்கு சொல்லுவோம் நாங்க ஊவ பலாத். லாஸ்டா வருது சபரகமுவ. சபரகமுவா மாகாணம், சபரகமுவ ப்ராவின்ஸ். அதுக்கு சிங்களத்திலையும் சேம் தான், சபரகமுவ பலாத். சபரகமுவ பலாத். சரி,
இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். மாகாணங்கள் 9 சரியா? மேல் மாகாணம் பஸ்நாஹிர பலாத்த, மத்திய மாகாணம் மத்தியம பலாத்த, தென் மாகாணம் தக்குணு பலாத்த, வட மாகாணம் உத்துரு பலாத்த, கிழக்கு மாகாணம் நெகெனஹிர பலாத்த, வடமேல் மாகாணம் வயம்ப பலாத்த, வட மத்திய மாகாணம் உத்துரு மெத பலாத்த, ஊவா மாகாணம் ஊவ பலாத்த, சபரகமுவ மாகாணம் சபரகமுவ பலாத்த, சபரகமுவா மாகாணம் சபரகமுவ பலாத்த. சரி, இப்ப நாங்க கேட்க போறோம். எல்லாம் இந்த 9 பலாத்தும் எழுதி கொண்டீங்களா புள்ளை? பகலம் கிளாஸ் மிஸ் அப்பவும் ஸ்கிரீன் வருது இல்ல மிஸ்? இது இல்லையா? இல்ல, நிக்கோரோட லோகோ மாத்திரம் மட்டும் வருது. போனை ரீசெட் பண்ணி பாப்போமா? போன்ல லேப்ல இது பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் எங்களுக்கு விளங்குது. விளங்குது இல்லையா? ஓ, எங்களுக்கு விளங்குது. நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்க்கு இப்ப ஸ்கிரீன் தெரியாத தம்பி குரூப்ல இருக்கேன். இருங்க, நான் இத ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடவா? ஓகே. சரி, இப்ப யாரு சரி இது அழகா வாசிங்க பாக்க. யாரு வாசிக்கிற? நான் வாசிக்கிறேன் மிஸ். மேல் மாகாணம் பஸ்நாஹிர பலாத்த, ஓகே. மத்திய மாகாணம் மத்தியம பலாத்த, தென் மாகாணம் தக்குணு பலாத்த, வட மாகாணம் உத்துரு பலாத்த, கிழக்கு மாகாணம் நெகெனஹிர பலாத்த, வடமேல் மாகாணம் வயம்ப பலாத்த, வட மத்திய மாகாணம் உத்துருமெத பலாத்த, ஊவா மாகாணம் ஊவ பலாத்த, சப்ரகமுவ மாகாணம் சப்ரகமுவ பலாத்த. வெரி குட். இன்னும் யாரு சரி? நான் வாசிக்கிறேன். வாசிங்க. மேல் மாகாணம் பஸ்நாஹிர பலாத்த, மத்திய மாகாணம் மத்தியம பலாத்த, தென் மாகாணம் தக்குணு பலாத்த, வட மாகாணம் உத்துரு பலாத்த, கிழக்கு மாகாணம் நெகனஹிர பலாத்த, வடமேல் மாகாணம் வயம்ப பலாத்த, வட மத்திய மாகாணம் உத்துரு மெத பலாத்த, ஊவா மாகாணம் ஊவ பலாத்த, சப்ரகமுவ மாகாணம் சப்ரகமுவ பலாத்த. හරි, තව එක්කෙනෙකුට chance එකක් දෙනවා. இன்னொருத்தருக்கு chance. நான் வாசிக்கிறேன். ஓகே. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பஸ்நாஹிர பலாத்தே, மத்திய மாகாணம் மத்தியம பலாத்தே, தென் மாகாணம் தக்குணு பலாத்தே, வட மாகாணம் உத்துரு பலாத்தே,
கிழக்கு மாகாணம் நெகனகிர பலாத்தே, வடமேல் மாகாணம் வயம்ப பலாத்தே, வட மத்திய மாகாணம் உத்துருமேட பலாத்தே, ஊவா ஊவா மாகாணம் ஊவ பலாத்தே, சபரகமுவ மாகாணம் சபரகமுவ பலாத்தே. சபர கமுவ. க சவுண்டுக்கு க கட்டாயம் சொல்லணும். ஹ வரவே படாது. சரியோ? அதுல தான் வந்து எங்களோட லாங்குவேஜ்ல வித்தியாசம் காட்டுற அதுல தான். ரெண்டே ரெண்டு விஷயம் நான் கண்டது. ஒன்று சவுண்டை நாங்க ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்ல. அதனால தான் எங்களை வித்தியாசமா நாங்க சிங்களம் கதைக்க கொள்ள விளங்குறது. அடுத்தது க சவுண்டை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது கொஞ்சம் களவு. க சவுண்ட் சொல்ல இயலும். பட் எங்களுக்கு ஹ சவுண்ட் வந்து சும்மா ஒட்டோவா வாருது. அது நீங்க பேசி பழகி. அப்ப நீங்க இதுல வந்து க சவுண்டுக்கு இருக்கிற வேர்ட்ஸுக்கு க மகே சபர கமுவ கச கல நேது கம க சவுண்ட் கட்டாயம் வரும் இல்லையா? இப்ப ஹ சவுண்ட் வரக்குள்ள ஹ சவுண்டுக்கு வர வேர்ட்ஸ்க்கு ஹ சவுண்ட் வரணும். சரி, அதை நீங்க நல்லாவே மனசுக்கு எடுக்கணும், எடுத்து அதை கதைக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு அதே அந்த பழக்கத்துக்கு ஹேண்டு வரும். சரி, இப்ப நாங்க கேட்போம். ஸ்ரீலங்காக்கு நாங்க என்ன சொல்ற, இலங்கைக்கு என்ன சொல்ற தமிழ்ல, சரி சிங்களத்துல? ஸ்ரீலங்கா லங்காவ. ஸ்ரீ லங்காவ. ஸ்ரீலங்காவ. எஸ். இப்ப நாங்க பொதுவா பேசக்கொள்ள லங்காவா பேராட்ட லங்காவன்னு சொல்லுவோம். பட் இப்ப நாங்க ப்ரொவின்ஸ் சொல்ல போறோம். ப்ரொவின்ஸ் சொல்லக்கொள்ள ஸ்ரீலங்காவே பலாத் நமையாக் தீயனவா. இலங்கையில 9 மாகாணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம். சரி, இப்ப மாகாணங்களுக்கு நாங்க சொல்லுவோம் பலாத். ஓகே, இப்ப நாங்க கேட்க போறோம். உங்களோட பலாத்துவல நாங்க டீட்டெயிலா கேட்க போறோம் இல்லையா? ஹாரி ඔයාගේ පලාත මොකක්ද? இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. மாகாணங்கள் பலாத், மாகாணம் பலாத்து ஒருமை பன்மை வருது பாருங்க இல்லையா? எங்கட ஒரு பலாத்து நாங்க சொல்லக்குள்ள, எங்கட மாகாணத்தை சொல்லக்குள்ள நாங்க பலாத்துன்னு சொல்லணும். எங்களுக்கு 2 மாகாணங்கள் இருந்தா பலாத்துன்னு சொல்லணும் இல்லையா? கூடுதலா எங்களுக்கு ஒரு மாகாணம் தான் இருக்கும். நாங்க இருக்கிறது ஒரு ஊர்ல இல்லையா? சரி, எதுக்கு எங்கட ஃபியூச்சர்ல மாறலாம். ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு மாறக்கோல, இல்லாட்டி நாங்க மேரி பண்ணி போக்கோல, அப்படி போக்கோல எங்கட மாகாணம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நாங்க இப்பக்கு ஒரு மாகாணத்தை தான் கேட்க போறோம். சரி, ஒயாகே பலாத்த முகாக்த. உங்கட மாகாணம் எது? மகே பலாத்த ஊவா பலாத்த. அதான் சொன்னேன், எனக்கு ஸ்பெஷல்னு சொன்னது அதுதான் இல்லையா? ஏண்ட மாகாணம் வந்து ஊவா மாகாணம். மகே பலாத்த ஊவா பலாத்த இல்லையா? எந்த மாகாணம்
சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட மாகாணத்தை சொல்லக்கூடியதா இருக்கும் இல்லையா? இப்ப எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் சரி என்ன சரி கட் அவுட் மார்க்ஸ் வரக்குள்ள மாவட்டம் மாகாணம் அது கட்டாயம் அதை பார்ப்பாங்க இல்லையா? அந்த அந்த சினையத்துக்கு கட் அவுட் மார்க்ஸ் வல்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அப்ப அது வந்து ஸ்பெஷலா மாகாணத்துக்குள்ள தானே அதை அவங்க செய்வாங்க இல்லையா? மாகாணத்துக்குள்ள தானே மாவட்டம் இருக்குது. ஸோ கேட்கலாம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு இன்டர்வியூ போனா இல்லையா? ඔයාගේ පළාත මොකක්ද? උඟට මාහානම එது? මගේ පළාත ඌව පළාත. මගේ පළාත උතුරු පළාත. මගේ පළාත දකුණු පළාත. මගේ පළාත බස්නාහිර පළාත. මගේ පළාත சபரகமுவ பலாத்த சொல்லலாம் இல்லையா? அப்ப உங்களுக்கு உங்களோட பலாத்தை சரியா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சின்னவங்களுக்கு தமிழ்லையும் மாகாணத்து செல்ல போக்கல சேர்ந்து கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா? அப்ப அது சரியா தெரிஞ்சிருக்கணும் சிங்களத்துல சொல்றது. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? எனக்கு எல்லாருக்கும் மேல இல்லையா மிச்சம் பெருக்கிற சுட்டி சொல்லுங்க பாக்க. இப்படித்தான் உங்களோட மாகாணத்தை சொல்லணும். சரி, அப்புறம் நீங்க எந்த மாகாணத்தை கேட்கணும். இதுதான் சிஸ்டம். இப்ப பாருங்க, நான் யாருக்கிட்டே ஓகே ஹசீனா. මගේ පලාත ඌව පලාත. ඔයාගේ පලාත මොකක්ද? මගේ පළාතේ නැගෙනහිර පළාත. வெரி குட். இப்ப ஹசீனா மேடம் வந்து இப்ப நாங்க ஹசீனா நாங்க யாருக்கிட்டயா கேட்போமா? யாருக்கிட்ட கேக்குற? ஹசீனால 2 பேர் இருக்கிறாங்க. ஓ நாங்க மத்த ஹசீனா கிட்ட கேட்போம். நம்பர் 15. ஹரி. இப்ப எங்கட ஹசீனா நம்பர் 15 ஹசீனா கிட்ட கேளுங்க பாக்க. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட மாகாணத்தை சொல்லிட்டு தான் நீங்க அவங்கக்கிட்ட கேட்கணும். මගේ சரி, ஸ்டார்ட் பண்ணு. පළාතේ මගේ පළාත නැගෙනහිර පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? මගේ පළාතේ නැගෙනහිර පළාත. சரி, இப்ப நம்பர் 15 ஹசீனா. பலாத்து த சவுண்ட் வரப்படாது. தமிழ்ல தான் ஒரு எழுத்துக்கு 2 சவுண்ட் இல்லையா? சிங்களத்துல அந்த கன்ஃபியூஷனே இல்லை. சிங்களம் படிக்க வெரி ஈஸி. ஏன்னா அந்த சவுண்டுக்கு அந்த எழுத்து இருக்கு. பெரிய எழுத்துக்கு பெரிய எழுத்து, சின்ன எழுத்துக்கு சின்ன சவுண்ட். சரியா? பலாத்து த சவுண்ட் த. ஓகே ஹரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்? எங்கட நம்பர் 15 ஹசீனா அஃப்ரின் கிட்ட கேட்கணும். அஃப்ரின் ரெடியா? எஸ் மேம் ரெடி. அஃப்ரின் ரெடி. ஹசீனா கேளுங்க பாக்க அஃப்ரின் கிட்ட. ඔයාගේ පළාත ஹரி ஹேண்ட். මගේ පළාත නම නැගෙනහිර පළාත. அது என்ன? அது நாமே ஒன்று வந்துச்சு. அது எங்கால சாரி மிஸ். நம்ம வரக்கூடாதா? நம்ம எங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு இல்லையா? நாங்க தான் நமக்கு உள்ள என்ன சொல்றது சொந்தக்காரர் ஒருத்தர் நாங்க மட்டும்தான் இல்லையா? பலாத்தை நம்மன்னு சொல்லவே தேவையில்ல. பலாத்துன்னு சொன்னா நல்லவே போகுது. ஓகே, මගේ පළාත නැගෙනහිර පළාත. குட். இப்ப அகமட் வாங்க. அகமட் எங்க? அகமட் இப்ப வந்து அஃப்ரின் கேளுங்க பாக்க அகமட் கிட்ட. உங்களோட பலாத்தையை சொல்லிட்டு நீங்க அகமட் கிட்ட கேட்கணும். මගේ පළාත නැගෙනහිර පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? මගේ පළාත වයඹ පළාත. හරි. දැන් අෆ්රින් අහන්න යනවා අස්නා ගාව. අස්නා අස්නා ෆාතිමා ரெடிද? කෝ අස්නා
ඩිලානි ඕ මිස් දැන් ඩිලානිකින් අහන්න බලන්න. මගේ පළාත උතුරු පළාත. ம். ඔයාගේ පළාත මොකද? மலர் புனித மலர். yes ma'am. ஓகே මගේ අහන්න. පළාත මක්තිම පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? குட். தக்ஷிகா தக்ஷிகா yes ma'am. ஓகே අහන්න. මගේ පළාත නැගෙනහිර පළාත. ඔයාගේ පළාත ඔයාගේ පළාත මොකක්ද? මොකක්ද? குட். ஹனா 2 ஹனா இருக்கு. ஹனா ஹுசைன். ஹனா இங்க ஹனா வந்தாங்களா? இல்ல. மத்த ஹனா அப்பா ஹனா 2 பேருக்கும் பேசலாம். ஹனா அஸ்வினி අශ්විනී yes. අශ්විනී අහන්නකෝ. මගේ පළාත ඌවා පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? நான் என்ன சொன்னேன்? ஹ சவுண்ட் வரக்கூடாது. மகே க சவுண்ட் வரணும். சரியோ? நீங்க இப்ப அத தமிழ்ல எழுதி கொண்டீங்கன்னா ஹேண்டு தான் எழுதி கொள்வீங்க இல்லையா? மகேன்னு எழுதி கொள்வீங்க. அதுக்கிட்ட ஒரு ஜி எழுத்து போட்டுக்கோங்க. எங்கின க சவுண்ட் வர வேணும். சரியோ? அப்ப மகேண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரி? பிரமிளா மிஸ் பிரமிளாவா? ஓ பிரமிளா. ඕ මිස්. ප්‍රමිලා අහන්න බලන්න. මගේ පළාත ඌවා පළාත. ඔයාගේ පළාත මොකද? ඔයා ඌ පළාතේද? ඕ ඒකනේ ටීචර්ගේ පළාතනේ මෙයා. නේද? හරි ෆර්සානා. ෆර්සානා ෆර්සානා අහන්න. මගේ පළාත නැගෙනහිර පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? very good. හිමායා yes ma'am. අහන්න බලන්න. මගේ පළාත නැගෙනහිර පළාත. ඔයාගේ පළාත මොකක්ද? very good. சரி இப்போ உங்களுக்கு விளங்குது தானே? உங்களோட பலாத்தைக்கு உங்களோட மாகாணத்தை சொல்றீங்க, இன்னொருத்தரோட மாகாணத்தை கேக்குறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்க எங்கட ஃபுல்லாவே எங்கட குடும்பத்தோட டீட்டெயில் எல்லாம் சொல்லி தந்திருக்கோம் இல்லையா? இப்ப நாங்க எங்கட டீட்டெயில் ஓகே. இப்ப இன்னொருத்தரோட மாகாணத்தை கேட்க போறோம். இப்போ உங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கொண்டீங்க. இப்ப உங்களோட ஃபேமிலியில உள்ள ஆட்கள் கிட்ட கேட்க போறோம். ආණ්ඩ පුළුවන්. ඔයාගේ අම්මාගේ පළාත මොකක්ද? උංගඩ අම්මඩ මාහානම් එது? ඔයාගේ තාත්තගේ පළාත මොකක්ද? උංගඩ அப்பாட மாகாணம் எது? சரி, உங்களுக்கு இப்ப கிளாஸ் கண்டினியூ பண்றேன்டா புள்ளைகள். நோட்ஸ் நான் அட்மின்க்கு தாரேன், நீங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க. சரி, டீச்சர். ஓகே. அப்புறம் ඔයාගේ இப்ப கல்யாணம் கட்டிண்டா ඔයාගේ බිරිඳගේ පළාත මොකක්ද? උගட මனைவிட මාහානම් එது? ඔයාගේ සැමියාගේ පළාත මොකක්ද? උගட කණවණ්ඩ මාහානම් එது? ඔයාගේ සීයාගේ පළාත මොකක්ද? உங்களோட தாத்தாட மாகாணம் எது? அப்ப யார்டா சரி ஒரு விஷயம் கேட்கக்குள்ள கேன்னு போடுவோம். அம்மாගේ
තාත්තගේ අයියාගේ අක්කගේ නංගිගේ මල්ලිගේ சொல்லலாம் இல்லையா வேண்டியொருத்தருக்கு கே போட்டணும் உசுருள்ள விஷயத்துக்கு உயிருள்ள விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்க கே போடுறோம் சரியா உயிரில்லாத விஷயத்துக்கு கே போடல அது அந்த கிராமரை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்னொரு பாடத்துக்கு ஒயாகே ஒயாகே உங்கட அம்மாகே அம்மாட இப்ப நாங்க எழுத்து மூலம் படிக்கல இப்ப நாங்க பேச்சு மூலம் படிக்க சொல்லிதான் ட போடுறோம் என்னதுன்னு சொன்னதுக்கு பிழை இல்லை பட் நாங்க என்னது பேருண்டு நாங்க எழுத்து மொழியை எழுந்துற ஒளிய நாங்க கதைக்க கொள்ள என்னதுன்னு நாங்க யூஸ் பண்றது குறவு இல்லையா அப்ப நாங்க எண்ட ஒயா கே ட ட போட்டா கேன்னு வரும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ட கே தாத்தா கே அப்பாட அம்மாகே அம்மாட அக்காகே அக்காட ஐயாகே அண்ணண்டு ஓகேவா அப்ப உங்களுக்கு யார்கிட்ட வேண்டாலும் உயிருள்ள விஷயம் உண்டா மாகாணத்தை கேட்கலாம் சரி இது குடும்பத்துள்ளக்கு இருக்கிறவங்க ஒயாகே லொக்கு அம்மாகே பலாத்த மொக்காக்குது உங்களோட பெரியம்மாட மாகாணம் இது சரி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் எனக்கு ஸ்க்ரீன்ல கொஞ்சம் போடணும் பாக்குறதுக்கு இந்த பாருங்க அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கை வேண்ட ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க தேவைன்ட்டா சரி ஃபர்ஸ்ட் காட்டுக்கணும் போறோம் இதுல வந்து நாங்க மெயினா உங்களுக்கு சொல்லி தந்தோம் அம்மா தாத்தா ஐயா அக்கா மல்லி நங்கி சியா ஆச்சி அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கை தாத்தா பாட்டி இல்லையா அதுக்கு பிறகு அதுக்கு நாங்க பெரிய சின்ன போட்டோம் பெரியண்டா லொக்கு சின்னண்டா பொடி இல்லாட்டி பூஞ்சி இந்த பாருங்க நாங்க லொக்கு போட்டு எங்கட குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம் லொக்கு அம்மா அம்மாக்கு லொக்கு கேரள போட்டோம் லொக்கு அம்மா ஆவிச்சது பெரியம்மா ஆவிட்டு லொக்கு தாத்தா பெரியப்பா ஆவிட்டாரு அப்பாக்கு பெரிய துண்டு வந்துச்சு பெரியப்பா அதே போல சிங்களத்துல தாத்தாக்கு லொக்குண்டு வந்துச்சு பெரியன்னு சொல்றது லொக்கு லொக்கு தாத்தா அம்மாக்கு லொக்குண்டு போட்டோம் லொக்கு அம்மா பெரியம்மா ஆவிட்டாங்க அது பிறகு மகப்பாண்டுன்னு சொல்லுவோம் சித்தப்பாக்கு அக்காக்கு நாங்க லொக்கு போட்டோம் லொக்குண்டா பெரிய பெரிய அக்கா ஐயா அண்ணன் அவங்களுக்கு லொக்கு போட்டோம் லொக்கு ஐயா பெரிய அண்ணன் மல்லி லொக்கு மல்லி பெரிய தம்பி நங்கி லொக்கு நங்கி பெரிய தங்கச்சி பெரிய தங்கை சீயா பாட்டன் இல்லாட்டி தாத்தா லொக்கு சீயா பெரிய தாத்தா ஆச்சி பாட்டி லொக்கு ஆச்சி இல்லையா அதுல இருக்கிறாங்க தானே குடும்பத்துல பெரிய பாட்டிக்கு லொக்கு ஆச்சி பாருங்க இந்த லொக்குன்றதை போட்டு நாங்க குடும்பத்துல உள்ள மேனா குடும்பத்துல உள்ளவங்களை எடுத்தோம் அப்புறமா அந்த பெரியன்றது லொக்குன்ற அர்த்தம் லொக்கு போட்டு குடும்பத்துல எல்லாத்துல பெரிய சீனியரா இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்தோம் அதுக்கு போறோம் சின்னண்ட எடுத்தோம் சின்னண்டா பொடி சரி அதே அதே ஃபேமிலி எடுத்து நாங்க சின்ன போட்டோம் பொடி போட்டோம் புஞ்சி அம்மா பொடி அம்மான்னு சொல்றல நாங்க பொடி புஞ்சி ரெண்டு மொண்டா புஞ்சி அம்மான்னு எடுத்தோம் சித்திக்கு அதுக்கு பிறகு பாப்பா சித்தப்பா அதுக்கு லொக்கு பொடி வராது அதுக்கப்புறம் பொடி ஐயா லொக்கு ஐயா பெரிய அண்ணன் பொடி ஐயா சின்ன அண்ணன் பொடி அக்கா சின்ன அக்கா பொடி மல்லி சின்ன தம்பி பொடி நங்கி சின்ன தங்கை பொடி சீயா சின்ன தாத்தா பொடி ஆச்சி சின்ன பாட்டி இப்ப நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட மாகாணத்தை கேட்கலாம் கே போடணும் சரி பாருங்க அதுல ஃபார்மேஷனை இப்ப நீங்க குடும்பத்தாரெல்லாம் தெரியும் அவங்களுக்கு கேட்கலாம் இப்ப பெரிய அண்ணாட மாகாணத்தை கேட்க போறோம் ஹரி லொக்கு ஐயாගේ பெரிய அண்ணன்ட පලාත මොකක්ද? මාහාන මෙදු.
சரியோ? அதே போல இதுக்கு எல்லாத்துக்கும் கே போட்டு வேண்டிய டீட்டெயில் கேட்கலாம். மாகாணம் மட்டுமில்ல, வேண்டியது கேட்கலாம். சரியா? நாங்க பேர் கேட்டோம், பேர்லயும் நாங்க எல்லாத்துடையும் பேரை கேட்கிற மாதிரி படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க அந்த லொக்கு பொடி போறதுக்கு அது போக மீதி எங்களோட ரிலேஷன்ஸ் எங்களோட நேதேவெல்லாம் தந்திருக்கிறோம். மாமா, நெந்தா, துவ, புத்தா, பேனா, லேலி, முனுபுரா, மினிபிரி, නෑනා මස්සිනා. සරි? සැමියා, බිරිඳ, පෙම්වතා, පෙම්වතිය. ඒ ටික ඔක්කොම දීලා තියෙනවා. சரி? நீங்க கிளாஸ் கண்டினியூ ஆறேன்னு சொன்னா அட்மின் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அவருக்கு நான் இதை போட்டு விட்றேன். சரி? அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இதை நல்லா ஸ்டடி பண்ணிக்கொள்ள வேணும். ஸ்டடி பண்ணினா உங்களுக்கு யார்ட டீட்டெயில் வேண்டாலும் கேட்கலாம். இதுதான் புள்ளையில் ஓரல். சரியா? நாங்க யோசிப்போம், இது யார் சரி வந்தா நாங்க எப்படி பதில் சொல்றோம், எப்படி நாங்க கேள்வி கேட்குறோம். சின்ன விஷயம். கேன்ற வேர்ட் தெரியுமெண்டா உங்களுக்கு உங்ககிட்ட வேண்டிய டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஒயாகே நம உங்களோட பெயர். ஒயாகே அம்மாகே நம உங்களோட அம்மாட பெயர். ஒயாகே தாத்தாகே நம ஒயாகே உங்களோட அப்பாட பெயர். ஒயாகே அம்மாகே உடாது பலாத்த මොකක්ද உங்களோட அம்மாட மாகாணம் எது. ஒயாகே தாத்தாகே பலாத்த මොකක්ද உங்களோட அப்பாட மாகாணம் எது. புள்ளைகள் விளங்கிச்சா நான் சொன்னது? விளங்கிச்சா? ஓ மேம். விளங்கிச்சு. ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப நான் தமிழ்ல சொல்லுவேன், நீங்க சிங்களத்துல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். சரியோ? நான் மாகாணத்தை தான் கேட்க போறேன். இன்னும் நாங்க மாகாணம் படிச்சு சுட்டி. சரி? சரி, இப்ப நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? பாத்திமா சுல்ஃபா. டக்குன்னு மைக் ஆன் பண்ணி வரணுமா? டைம் அனுப்பா. புள்ளையர் பேசக்கொள்ள பிழைக்கலாம். இது ஒரு லாங்குவேஜ் இல்லையா? அப்ப லாங்குவேஜ்ன்ற விஷயம் எங்களுக்கு அதுவும் செகண்ட் லாங்குவேஜ்டா 100% எங்களுக்கு மெயின் லாங்குவேஜோட கஷ்டம். மெயின் லாங்குவேஜ் பேசுற போலே செகண்ட் லாங்குவேஜ் எங்களுக்கு அது கேளாது இல்லையா? ஸோ நாங்க இன்னும் படிக்கிறோம். அதனால நான் கதை சொன்னேன், நீங்க வாரத்துக்கு பயப்படாதீங்க, லீவ் ஆகி போகாதீங்க. சரியா? நாங்க எவ்வளவு வீக்கோ அந்த அளவுக்கு படிக்கிற ஆர்வம் வரும். அதனால நீங்க என்னோட கதைக்கணும். லாங்குவேஜ் ஒன்று எழுந்தி படிக்க இயலாது போல, பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னேன் தானே? ஓ මං සිංහල දන්නවද චුටක් දන්නවා. සිංහල දන්නවද චුටක් දන්නවා. මං කතා කරන ටිකක් දන්නවා. හරි. හරි. ඔයා කතා කරන්න එපා. මම ඇහුවොත් විතරක් උත්තර දෙන්න. හරිද? හරි. ඔව් ඒකවත් අපි ඉගෙන ගන්න අයට ඉස්සලා chance එක දෙන්න ඕනේ. හරිද? තරහ නැනේ මාත් එක්ක. හරி. இப்போ நாங்கள் இப்படித்தான் இல்லையா? இப்போ நாங்கள் குரூப் ஒர்க் கொடுக்கக்குள்ள சிங்களத்தில் கொஞ்சம் ஃபோர்வர்டாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட நல்ல ஒரு குரூப் ஒர்க்கோட போகலாம் இல்லையா? மற்றவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏழுமாகும் இல்லையா? மிச்சம் பேர் அதில் மக்க சைட் தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். எங்களோட லாங்குவேஜை, எங்களோட திறமைய, எங்களோட கெப்பாசிட்டியை நாங்கள் தாருக்கு சரி சொல்லி கொடுத்த காட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு அவங்க எங்களை தாண்டி போய்த்துருவாங்க, எங்களுக்கு மார்க்ஸ் குறையும்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அது பிள்ளை. நாங்கள் எந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஃப்ளூவன்ட் ஆகும். சரி அஸ்னா வீடியோ இந்த மைக் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஓ மிஸ். ஜுல்ஃபா இல்ல. குட். ஜுல்ஃபா. ஓ மிஸ். ஜுல்ஃபா மட்டும் කියන්න உங்களோட அப்பாட மாகாணம் எது? சிங்களத்துல சொல்லணும். මගේ තාතාගේ පළාත නැගෙනහිර පළාත. மறுவ கேளுங்க.
உங்கட அப்பாட மாகாணம் எது? උංගඩ ඔයාගේ අපාඩ තාත්තාගේ மாகாணம் பலாத்த මොකක්ද? நல்லா விளங்கிச்சா? ஒயாகே உங்கட. சரி, இப்ப துல்பா டக்குண்டு மகேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மகேனா எண்ட, ஒயாகேண்டா உங்கட. அத மாத்திக்கொள்ளப்பட. ஓகேவா? குட். சரி, ரஹ்மா ரஹ்மா வாங்க பாக்க. ரஹ்மா மைக் ऑन करा को ரஹ்மா இன்னொரு ஹரி. ரஹ்மா කියන්න உங்கட අම්මාඩ මාහානම් එது? ඔයාගේ අම්මගේ පළාත මොකක්ද? வெரி குட். புனித மலர். எஸ் மிஸ். உங்கட தாத்தாட மாகாணம் எது? ඔයාගේ ජීයාගේ පළාත මොකක්ද? வெரி குட். හරි. උත්තර දීපු නැති එක්කෙනකින් අහමු බලන්න. ජිසාන් ඔළුවිල්. எஸ் மிஸ். ஓகே. உங்கட பாட்டிட மாகாணம் எது? මගේ ආච්චිගේ පළාත උங்கட නැගෙන. උங்கட. ඔයාගේ ஆ ආච්චිගේ පළාත මොකද? வெரி குட். முர்ஷிதா. முர்ஷிதா முர்ஷிதாவது முர்ஷிதானே. கன்சா கன்சா எங்க இந்த கன்சாவை காணும்? கன்சாட பேர் அழகா இருக்கு. கன்சா பேசுறாங்க. ஓ மிஸ். கனிங்களா பேர் அழகா இருக்குன்னு செல்லம் வந்துட்டாங்க இல்லையா? ஓகே. உங்கட உங்கட பெரியம்மாட மாகாணம் எது? ඔයාගේ ලොකු අම්මාගේ පළාත මොකක්ද? வெரி குட். சரி, இப்ப உங்களோட வீட்டுல யாருக்கிட்ட வேண்டாலும் உங்களுக்கு மாகாணத்தை கேட்கலும் தானே புடே. யாருக்கு சரி அதுல டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. இப்ப இன்னொரு வாக்கியம் தாரேன் உங்களுக்கு. மாகாணம் படிச்சு கொடுத்து சுட்டி ஸ்ரீ லங்காவே பலாத் පළාත් 9ක් තියෙනවා. இதை யாரு டிரான்ஸ்லேட் பண்ண? இலங்கையில் 9 மாகாணங்கள் உள்ளது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இலங்கையில 9 மாகாணங்கள் உள்ளது. சரியோ? இப்ப நாங்க அதைத்தான் படிச்சோம். தியனவாண்டா உள்ளதா? ஓ, தியனவா. இப்ப நாங்க தியனவா என்று சொல்றது வந்து பேசுற பாஷை. ஓ, சொல்லுங்க. பீப்புள்ஸுக்கு வந்து போயிட்டு இன்னவான்னு சொல்லி வரும்ல மிஸ்? எஸ்,
பீப்பிள்ஸ் கிங்டமா உயர் உயிரில்லாத உயர்சினை விஷயம். உயர்சினைக்கு வந்து போயிட்டு இன்னவான்னு சொல்லி வரும் என்ன? ஓ அது நாங்க இப்ப அதை நாங்க இங்க குழப்பிக்கொள்ள தேவை. சரியா? ஓ இப்ப நாங்க இப்ப பேசினவருக்கு தெரியும் உயிருள்ள விஷயத்துக்கு இப்படி சொல்ற, உயிர் இல்லாத விஷயத்துக்கு எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்க அத கிளாஸ்ல பிரசன்ட் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு confusion ஆகுது. ஓகேவா? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. யாரு பேசுற கிளாஸ் விஷயத்துக்கு பேசுறேன்னா மைக் ஆன் பண்ணுங்க, பேசிட்டு ஆஃப் பண்ணிக்கோ. சரி? இப்ப நாங்க ஒரு சிஸ்டத்துக்கு நாங்க இல்லையா கிளாஸ்ல நாங்க போறோம். அப்ப நாங்க இப்ப வந்து உயிரில்லாத விஷயம் என்ன இருக்கின்ற விஷயத்துக்கு போறோம். அப்ப நாங்க சில நேரத்துக்கு எங்களுக்கு அதுல ஒப்போசிட்டான விஷயம் தெரியும். நாங்க அதை கிளாஸ்ல சொன்ன வாக்குல அந்த ஒரு டேர்னா ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ட்ரக்ல வந்த பிள்ளைகளுக்கு ட்ரக் அவுட் ஆயிரும். அது கஷ்டமாயிரும். அட இது என்ன இதுக்குள்ள இதோண்டு இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இது என்னதுன்னு அவங்க அதை யோசிக்க தொடங்குவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் படிச்சு கொடுத்த மெயின் திங்கையும் மறந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படி சொன்னா அது எனக்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் அது தெரியும், உங்களுக்கும் தெரியும். கிளாஸ் போக்கொள்ள நீங்க அதுக்கு அந்த டாபிக் வரக்கொள்ள நீங்க அதை இன்வால்வ் ஆகினா ஓகே. சரியா? ஏதாவது நான் படிச்சு கொடுக்குற விஷயத்துல ஏதாவது டவுட் வந்தா நீங்க அதை கேட்கலாம். சரி, இப்ப நான் சொல்ல போனதை மறந்துட்டு என்ன சொல்றேன்னா தியனவான்னு சொல்றது பேச்சு மொழி. පළාත් තියෙනවා, මල් පැල තියෙනවා, පාර තියෙනවා, ගෙයක් තියෙනවා, வீடு இருக்கு இல்லையா, ரோடு இருக்கு, பூ இருக்கு, மரம் இருக்கு, තියෙනවාன்னு சொல்றோம். அது பேச்சு மொழி. எழுத்து மொழி சொல்ல போல சொல்லுங்க. இந்த தியனவா சொல்லக்குள்ள இருக்குன்னு போட்டு சொல்லலாமா? அதாவது இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்கின்றது அப்படி வரும் இல்லையே? இருக்கு தியனவா. ஐட்டப்ப சொல்ல போறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்களே கதைய. சரி. 9 மாகாணங்கள் உள்ளது. உள்ளது வந்து என்ன என்ன எழுத்து மொழியா பேச்சு மொழியா? தமிழ்ல சொல்லுங்க பாக்க புள்ளை. எழுத்து மொழி. எழுத்து மொழி. எழுத்து மொழியில கதைக்கிறது இல்ல. இப்ப நாங்க போறது ஓரல் சைடுக்கு தான் போறோம், பேச்சு மொழியில போறோம். அப்ப சிங்களத்துல பேச்சு மொழியில தியனவான்னு சொல்லுவோம். எழுத்து மொழியில இப்ப இது வந்த சொல்லி நான் சொல்றேன், திபேன்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவே பலாத் நமையா திபே, இது எழுத்து மொழி. அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. இது ஒருத்தர் கேட்ட சொல்லி நான் சொல்றேன். திபேன்னு சொன்னா எழுத்து மொழி, தியனவான்னு சொன்னா பேச்சு மொழி. இப்ப நாங்க பேச்சு மொழியை தான் ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போறோம். ஏன்னா எங்களுக்கு எழுத்து படிச்சுட்டு அந்த வேர்டோட நாங்க போகணும், அந்த சிஸ்டத்துக்கு போறோம். அதனால நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பேச்சு மொழிக்கு தான். அப்ப தியனவான்னு சொல்லலாம். இப்ப இங்க நான் உங்களுக்கு தியனா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு காரணம் உயிரில்லாத எவ்வளவு விஷயங்களை நாங்க இப்ப பேச போறோம் இல்லையா? உயிருள்ள விஷயம் வரக்கும்னா அதை வேறையா சொல்லி தருவேன். ஏன்னா இதையும் அதையும் போட்டோம்னா குழப்பிடும் மனசுக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவினா அது ஃபர்ஸ்ட்லேயே தொடங்கக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆவினா அந்த கன்ஃபியூஷன் கடைசி வர காட்டி மிதிக்கும் இல்லையா? கன்ஃபியூஷன் இல்லாம போனாதான் லேசி. அப்ப பலாத் நமையாக் தியனவா நேது அது வந்து பேச்சு மொழியில் நாங்க பேசுவோம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு வேற ஊருக்கு போறீங்க, இந்தியாவுக்கு போறீங்க, இந்தியால சிங்களம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க அவங்களோட இலங்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சிங்களத்துல கேக்குறாங்க. லங்காவை கென கியாண்டுக்கும், லங்காவை கென இலங்கைய பத்தி கென. அப்ப நீங்க சொல்றீங்க ஸ்ரீலங்காவே பலாத் நமையாக் தீனம். அவங்க சொன்னது பேச்சு மொழியில கேட்டாங்க, நீங்க பேச்சு மொழியில பதில் சொன்னீங்க. அவங்க எழுத்து மொழியில ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க இல்லையா? பேசக்கொள்ள எழுத்து மொழியில யாரும் பேசுறது வேண்டாம். அவங்களுக்கு எழுதி தாரத்துக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் வைக்கலாம் இல்லையா? குறிப்பிடுக, எழுதுக. லங்காவே பலாத் கியாக் தீனவது சந்தஹான் கரான் அண்டு வருது சிங்களத்துல, எழுந்துங்க அண்டு வருது லியான்னு. அப்ப ஸ்ரீலங்காவே பலாத் நமையாக் திபே என்று எழுதுறான்
இல்லையா? எழுத்து மொழி. அப்ப அது ரெண்டையும் பக்கலா பிச்சு கொள்ள தேவையில்ல. நாங்க ஏட்ட சுட்டி அந்த விஷயம் வந்துச்சு, ஓரல் சைட வேறையா போக்கல. தீயனவான்றதுக்கு ரிப்ளேஸ் ஆகுற வேர்ட், இன்னவான்னு சொல்றதுக்கு ரிப்ளேஸ் ஆகுற வேர்ட் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அப்ப என்ன நடக்கும்? இந்த ஓரல் சைடு நீங்க படிச்சு வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் சைடுக்கு ரிப்ளேஸ் பண்ற வேர்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு தாரத்துக்கு வெரி ஈஸியா இருக்கு. சரியா? அதனால நீங்க ஓரல் சைடை நல்லா செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுறதுக்கு பழகிக்கோங்க. பேசுறதுக்கு பழகினா மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, பிறந்த குழந்தை எப்படி அம்மாண்டு நாங்க ஏதாவது சரி ஒரு போர்டுல எழுதி காட்டுவோமா, இதை வாசிங்க புள்ளன்னு. அந்த பிள்ளைக்கு ஆனா தெரியுமா, அம்மன்னா தெரியுமா, மாவண்ணா தெரியுமா? தெரியாது. நாங்க அம்மா அம்மாட அதுவும் அம்மா அம்மாட்டு பேசும். இதுதான் கம்யூனிகேஷன், இதுதான் லாங்குவேஜ் ஸ்கில்ன்றது இல்லையா? அவங்க ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் போன பிறகு தான் எழுத்துக்களை படிச்சுட்டு அந்த அம்மான்ற வேர்டை மனசுல இருக்கும். எழுத்த டீச்சர் சொல்லி தருவாங்க, அவங்க எழுத்து கூட்டி எழுதுவாங்க. இதுதான் சிஸ்டம். சரி? அப்போ ஓரல் சைடு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் எழுத்து சொல்லி தந்த பிறகு அதுக்கு அதை கனெக்ட் பண்ணி. சரி, இப்ப நாங்க ஸ்ரீலங்காவில 9 மாகாணங்கள் இருக்கிட்டு சொல்லிட்டோம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த மாகாணத்துல என்னென்ன மாவட்டங்கள் இருக்கிட்டு பார்க்க போறோம். சரி, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மேல் மாகாணத்தை எடுப்போம். இப்போ உங்களோட ஸ்கூல் காலத்துல உள்ள அறிவு எல்லாம் நான் இப்ப யூஸ் பண்ண போறேன் இல்லையா? மாவட்டங்களுக்கு நாங்க சொல்ற டிஸ்ட்ரிக்ட், மாவட்டங்கள், அது ப்ளூரல். சிங்குல வரக்கொல மாவட்டம். திஸ்திரிக்கய, திஸ்திரிக்கய. மேல் மாகாணத்துல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? உங்களோட பொது அறிவையும் சொல்லுங்க பார்க்க. சரி, இலங்கையில எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? மாவட்டங்கள் எத்தனை? 25. 25. இப்ப நாங்க ஒரு வாக்கியம் எழுத போறோம். ஸ்ரீலங்காவே විසිපහක් තියෙනවා. இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன். ஒரு கோடி வர காட்டி சொல்லி தருவேன், ஈஸியான வே. சரி, இப்ப நாங்க இப்ப எழுதிக்கொள்ளும். ஸ்ரீலங்காவே டிஸ்ட்ரிக்ட் 25ක් තියෙනවා. இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க யார்? சரி, இலங்கையில 25 மாவட்டங்கள் உள்ளது. இலங்கையில 25 மாவட்டங்கள் உள்ளது. சரி, மேல் மாகாணத்துக்கு என்னென்ன மாவட்டங்கள் வரும்? கொழும்பு, கொழும்பு, கம்பஹ, களுத்துறை. கொழும்பு, இந்த கொழும்பு, அது பிறகு கம்பஹ, களுத்துறை, வேற நீர்கொழும்பு,
නේග එච්චරයිද? ඔව්. නීග කේගාලයි ගේක මූණු මහා කොළඹ ගම්පහ කළුතර மட்டும்தான் வரும் பஸ்நாහිர பலாத்துக்கு. கொழம்ப கொழும்பு அதை நான் அடிக்கல, என்ன நீங்க அதை அடிச்சுக்கோங்க, ஏன்னா சும்மா டைம் வேஸ்டா. கொழம்ப கொழும்பு, கம்பா அது வித்தியாசமாவாது, கழுத்துறை கழுத்தர. ம் டிஸ்ட்ரிக்ட். சரி, இப்ப நாங்க ரெண்டாவது எடுக்க போறோம். இது எழுதிட்டீங்களா புள்ளைகள்? இல்ல சித்தாளி හරිද ලිව්වද? ලියනවා මිස්. ලියනවා. ලිව්වා මිස්. அடுத்தது நாங்க நம்பர் 2 என்ன செய்யணும்? மத்திய மாகாணம் இல்லையா? மத்திய மாகாணத்துக்கு என்ன என்ன? නුවරඑළිය, කෙන්ඩි, ගම්පල. කන්දි මාතල. 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 இன்னொன்னு சேவான ஆவியது. மகானுவர மாத்தலே නුවරඑළිය නේද? මහා නුවර මාතලේ නුවරඑළිය නුවරඑළියා නුවරඑළිය මාතලේ මාතලේ மகானுவர கண்டி. உடஞ்சிருக்கேன் ஆவி இருக்குது. வாட்ஸ்அப் திறங்களையும் திறக்க இயலாது. நீங்கள் எல்லாம் மென்த்தியோ செஞ்சு அதை இன்னமும் ஆக்கி வச்சுக்கீங்க.
என்னது வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் யாரையும் வந்து பாருங்க. अरे मैंने अरे मैंने मतलब මොකක් හරි කරලා ඕගොල්ලෝ අර ඔය අනවශ්‍ය වැඩ කළා තමයි ඔය වෙලා තියෙන්නේ. හරිද ඊළඟ එකට යන්ද? Isa, bilang දන්නේ Bilbande? Huh? නැහැ. බලන්න දන්නේ නැහැ. மூணாவது தென் மாகாணம். தென் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்ன? ගාලි මාතර අම්බන්තොට බාන්දෝට. ஆ காலிக்கு நாங்க சொல்லுவோம் கால், ගාල. மாத்தர, மாத்தரை, மாத்தர, ஹம்பந்தொட்ட, ஹம்பந்தொட்ட, ஹம்பந்தொட்டை, ஹம்பந்தொட்ட. Oke, cara depan. Apa tinggal diam deh hari itu. Excuse me, miss. சொல்லுங்க. Miss. சொல்லுங்க. Second, இது சென்ட்ரல் ப்ரொவின்ஸ கொஞ்சம் காட்டேலுமா? விலங்கல்ல. செகண்ட் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ கொஞ்சம் காட்டேலுமா? ரெண்டு மீதி பார்த்தோம். ඔයා ක්ලාස් නියම කරේ නැද්ද? ஓகேவா? ஹரி. தென் மாகாணம் அதோட நாங்க 4வதுக்கும் போவோம்.
வடமாகாணம். யாப்பனைய, மன்னாரம், வவுனியாவு, முல்லைத்தீவு, முல்லைத்தீவு, வவுனியாவில், கிளிநொச்சி. டிஸ்ட்ரிக்ட் பாத்தினு. හරි බලන්න. යාපනය, யாழ்ப்பாணம், யாப்பனය. கிளிநொச்சி, கிளிநொச்சி, கிளிநொச்சிய. மன்னாரம், மன்னாரம. வவுனியா, வவுனியாவ. முல்லைத்தீவு, முல்லைத்தீவு. சரி புள்ளேல் எழுந்துட்டீங்களா? எல்லாரும் எழுந்துட்டீங்களா?
ஓகே, 5வது கிழக்கு மாகாணம். குட். கிழக்கு மாகாணத்துக்கு என்னென்ன வரும்? திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. சரி, பாருங்க பிள்ளைகள். கிழக்கு மாகாணம் நெகினஹிர பலாத்த திரிகுணாமலய திருகுணாமலை திரிகுணாமலய திரிகுணாமலய மட்டக்களப்பு மட கலப்புவ மட கலப்புவ மட கலப்புவ அம்பாறை அம்பார அம்பார. சரி, திரிகுணாமலய மட கலப்புவ. இதை நீங்க உடைச்சி கொஞ்சம் உங்களுக்கு ஓகே காட்டி உடைச்சி வாசிக்கலும். திரிகுணாமலய திரிகுணாமலய மட கலப்புவ மட கலப்புவ. நல்லா ப்ராக்டிஸ் ஆயின போல. திரிகுணாமலய மட கலப்புவ திரிகுணாமலய மட கலப்புவன்னு நீங்க ஒரே இதா சொல்லணும். இப்போக்கி உங்களுக்கு அதை 2க்கா உடைச்சி சொல்றதுக்கு ஏழும். சரி, பழவ காட்டி.
குருநாகல் புத்தளம். சரி பாருங்க, வடமேல் மாகாணம் வயம்ப பலாத்த குருநேகல புத்தளம குருநாகல் குருநேகல என்று வரும். புத்தளம் புத்தளம. ஹரி, வடமத்திய மாகாணம் என்ன வரும் மாவட்டங்கள்? அனுராதபுரம், பொழுநறுவை.
புலனறுவன்றது. அனுராதபுரம். அனுராத புரைய பொலொன்னருவை பொலொன்னருவ நாளைக்கு எக்ஸாமா? என்ன படிச்சாச்சா? படிச்சாச்சா? எடுப்பீங்களா? உங்க கொஞ்சம் சரி, நாங்க அடுத்தது போவோம். பதுளை மொனராகலை. அட்டவணி 8வது மாகாணம். பதுளை மொனராகலை. பதுளை மொனராகலை. நாங்க பதுளைக்கு சொல்லுவோம் பதுல்ல. மொனராகலைக்கு சொல்லுவோம் மொனராகல. බිංදුවයි 76යි 400යි සප්‍රහමුව 9. සබරගමුවක් හිටක නේද? ඔව් ඔව්. புரியல, எழுதிட்டீங்களா? சரி, லாஸ்டா பாப்போம்.
අවසාන එක අන්තිම එක නේද? last one. මොනවාද සබරකමුවට එන්නේ? සබරකමුවක එන්නද වරු? කේගොල් කේගොල් රත්නපුරි ආ. කෑගල්ල කේගොල් රත්නපුර இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டும் சரியா புள்ளைகள் கவுண்ட் பண்ணி பாருங்க. சரியா? சரியுமில்ல ஒன்றுமில்ல. என்னப்பா எல்லாரும் மாவட்டங்கள் சரியா? சரியா? ஓகே. மேடம் ஓ நீங்க பதுளையில எந்த இடம்? நான் பதுளையில டவுன்ல. ஆ, நீங்க எங்க? நான் பதுளை கேம்பஸ். கேம்பஸ் கிட்டயா? ஓ நான் பதுளை கேம்பஸ்ல யூனிவர்சிட்டிலாம். நீங்க ஸ்டடி பண்றீங்களோ? ஓ ஓகே. ரூபன் சார் தெரியுமா? ஓ தெரியும். ஜஃப்னானே. எஸ், எங்கட நல்ல ஒரு ரோஸ் எங்கட சார். நீங்க பதுளை டவுன் கிட்டே இல்லாட்டி உள்ளுக்கவா? டவுன்ல எங்கட பன்சலுக்கு. ஆ ரூபன் சார் கிட்ட கேட்டு பாருங்க. ம். හරි. ඔයාගේ දිස්ත්‍රික්කය මොකක්ද? උංගඩ மாவட்டம் எது? මගේ දිස්ත්‍රික්කය තිරුකුණාමලය. දිස්ත්‍රික්කය මගේ නම් බදුල්ල. இந்த மாவட்டம் பதுல்ல. ఒక అడుగు రండుకు సర్ది. உங்களுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணே இயலும் இல்லையா? மாகாணம் கேட்ட மாதிரி மாவட்டம் கேட்கலாம். ඔයාගේ දිස්ත්‍රික්කය මොකක්ද? උංගඩ மாவட்டம் எது? මගේ දිස්ත්‍රික්කය බදුල්ල. எந்த மாவட்டம்? பதுளை. உங்களோட மாவட்டம் எது? எந்த மாவட்டம்? මගේ දිස්ත්‍රික්කය බදුල්ල. මගේ දිස්ත්‍රික්කය කොළඹ. මගේ දිස්ත්‍රික්කය කළුතර. මගේ දිස්ත්‍රික්කය ගම්පහ. මගේ දිස්ත්‍රික්කය හම්බන්තොට. මගේ දිස්ත්‍රික්කය
මඩකලපුව මගේ දිස්ත්‍රික්කය ත්‍රිකුණාමලය. வேர்ட் வந்து நாங்க தெரிஞ்சா மட்டும் போதும். வேர்டுக்கு உயிர் கொடுக்கறது எங்கட ப்ரொனவுன்சியேஷன் தான் இல்லையா? ஸோ நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டே இப்போ நீங்க சொல்றீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டே மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா? நாங்க 25 டிஸ்ட்ரிக்டையும் சரியான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும். ත්‍රිකුණාමලය, මඩකලපුව, හම්බන්තොට, ගාල්ල, මාතර, මොනරාගල, කුරුණෑගල, පුත්තලම, පොළොන්නරුව, අනුරාධපුරය, යාපනය, මුලතිව්, වවුනියාව, கிளிநொச்சிய නේද? எல்லா மாவட்டங்களையும் நீங்க நல்லா அறிஞ்சிருக்கணும். நல்ல ப்ரொனவுன்சியேஷன். இப்ப நாங்க சில விஷயம் தெரியும் எங்களுக்கு புக்லயும் இருக்கும், இதுக்கு இதுதான் சொல்றேன்னு தெரியும். பட் நாங்க என்ன செய்யறது? அது சொல்லி பாக்குறது இல்லை இல்லையா? சொல்லி பார்க்காத சொல்லித்தான் எங்களை ப்ரொனவுன்சியேஷன்ல குழப்பம் வார் இல்லையா? நாங்க கதைக்கு கொள்ள மற்றவங்களோட ஒரு வித்தியாசம் காட்டும் இல்லையா? நாங்க கதைச்ச மட்டும் சொன்னா எங்களோட உருவத்துலதான் கண்டுபிடிக்கணும் நாங்க ஹிந்துவா முஸ்லிமா. நாங்க கதைக்கிறத வச்சு அவங்க தமிழ் அவங்க முஸ்லிம் என்றத கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு நாங்க சிங்களத்தை ஒழுங்கான முறையில ப்ரொனவுன்ஸ் பண்ணவே. சரி, அதனால நான் கொடுக்குற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்க அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வச்சே சொன்னேன், வேற ஒரு புக் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி. உங்களுக்கு நான் சொல்லித்தர வேர்ட்ஸ் எல்லாமே தமிழ் அர்த்தத்தோட எழுதிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? சிங்கள சொல்ல எழுதுறதுக்கு இடம் வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்களே, டிஸ்ட்ரிக்ட். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட்னு எழுதிட்டீங்க, தமிழ்ல மாவட்டம் எழுதிட்டீங்க, சிங்களத்துல எழுந்த அந்த ரோ வைக்கணும். நீங்க உங்களுக்கு நான் தாரேன், நான் என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா எழுத்துக்களையும் படிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு தனியா எழுதுறதுக்கு தருவேன். அப்புறம் நான் உங்களுக்கு அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தரேன். நீங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தனித்தனி அட்டென்ஷன் தரேன். சரியா? இந்த புள்ள இந்த ஊர்ல இந்த கெப்பாசிட்டியில இருக்கிறாங்கன்ற லெவலுக்கு என்னோட நீங்க க்ளோஸ் ஆவீங்க கொஞ்ச நாள் போக்குல. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு புதுசா வந்த புள்ளைகள் ஒரு சிஆர் புக் எடுத்து அதை 3க்கு பிரிக்கணும். 3க்கு பிரிக்கணும்டா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சார்ட் அடிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ் வேர்ட் மாகாணம், அப்புறம் இங்கிலீஷ்ல அதை உச்சரிப்பு டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் சிங்கள சொல்ல நாங்க சிங்களத்துல எழுந்தா அப்படியே அதை வைக்கிற இடம். சரியா? அதுக்கப்புறம் நீங்க தான் அதை ஃபில் நீங்க அதை எந்த அளவுக்கு ஃபில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரோக்ரஸ் உங்களுக்கே தெரியும். நான் போர்டில் எழுதி நான் டைப் பண்ணி காட்டி இப்படித்தான் டிஸ்ட்ரிக்ட் எழுதுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி நீங்க அந்த புக்ல எழுதி கொண்டா வேலை இல்லை. நான் ஏன் இது உங்களுக்கு இன்ஸ்டா நான் இது டைப் பண்றேன், எனக்கு இந்த நோட்ஸ் இல்லாம எனக்கு நோட்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு வேணும்டா அட்மின்க்கு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்ஸை போட்டு பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து புக்ல ஒட்டி எடுத்துக்கொண்டு வாங்கன்னு எனக்கு மெசேஜ் போடலாம். பட் என்ன செய்வீங்க? நீங்க படிக்க ஆர்வத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒட்டி எடுத்துக்கொண்டு வருவீங்க. பட் நீங்க எவ்வளவுதான் அதை அப்படி இப்படி பார்த்து இருந்தாலும் உங்களோட மனசுக்கு போவாது. நான் சொல்ல சொல்ல நீங்க எழுந்தது அப்பதான் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ற இன்னொரு மெத்தட். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நாளும் படிச்சத அந்த நான் சொன்ன சிஸ்டத்துக்கு எழுந்துறேன். அதுக்கு பிறகு நீங்க வேர்டிங் எவ்வளவு எழுந்துறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 500 வேர்ட்ஸ் எழுந்தினு வைங்க, உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பெஸ்டா வரும். எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த வேர்டிங் தேடி தேடி எழுந்துறீங்களோ, இப்ப நான் படிச்சு கொடுத்ததும் எழுந்தலாம். உங்களுக்கு நீங்க கேட்கறது இல்லையா? ஒரு நியூஸ் போட்டீங்கன்னா அதுல சிங்கள வேர்ட்ஸ் கேட்கும், ஒரு டிராமா போனா அது கேட்கும், ஒரு பாட்டு தமிழ் சிங்கள பாட்டு கேளுங்க, சிங்கள நியூஸ் கேளுங்க, சிங்கள டிராமா ஒன்று பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டிராமா ஒன்று வச்சு பாருங்க. அப்ப அதுல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சப்டைட்டில் வந்தா ஓகே, அப்ப உங்களுக்கு அதுல என்ன சொல்றாங்கன்றது புரியும். சரி, அப்ப உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிறதுக்கு ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ண போறோம் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேர்டிங் எந்த நாளும் உங்களோட வொக்காபுலரிய அழகா செஞ்சு கொண்டு வரணும். நீங்க அந்த புக்கை எனக்கு சப்மிட் பண்ண எக்ஸாம் வரக்குள்ள உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்றும் இருக்கி அதை செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் ஒன்று நாங்க தருவோம்.
அதோட உங்களோட டிக்ஷனரி சிங்கள கிளாஸ்ல நீங்களாவே எடுத்த செஞ்சு கொண்ட டிக்ஷனரி. நாங்க கடையில எவ்வளவு நாங்க டிக்ஷனரி வாங்கினாலும் எங்கட டிக்ஷனரி மாதிரி வராது இல்லையா? கடையில வாங்குற டிக்ஷனரிக்கு ஸ்பெல்லிங்ஸை பார்ப்போம், வேர்டை பார்ப்போம், இதுதான் அர்த்தம்னு சொல்லுவோம், முடிச்சிடுவோம். இல்லாட்டி ChatGPT போவோம், அவங்க பொய்யா போடுவாங்க, ஒரு நேரத்துக்கு சிரிப்பா வரும். சரி, நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் காட்டுறேன்னா நானே நினைச்சு போடுவேன் இதுக்கு என்ன வரும்னு. அப்ப அது சில நேரத்துக்கு சரியா சொல்லும், சில நேரத்துக்கு பிழையா சொல்லும். சரி, அப்ப ChatGPT, ஜெமினி AI எல்லாம் நம்ப கூடாது இல்லையா? கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஒரு அளவுக்கு சரியா வரும், அதுவும் சில வேர்டுகள் சரியான வேர்ட் வராது. ஸோ நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களாவே தேடுற வேர்டுகள்ல சிங்களம் அர்த்தம் புரியாட்டி நீங்க எனக்கு குரூப்ல மெசேஜை போடுவேன். எங்களோட மெயின் குரூப் இருக்குது, அதுல நீங்க உங்களோட சொற்கள் எல்லாம் டைப் பண்ணி சரி எழுதி போட்டோ ஒன்று போட்டு சரி எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கட்டாயம். சரி, இதுதான் எங்களோட சிங்கள லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள ஈஸியான வே. அது சின்ன ஒரு பிரைமரி லெவலுக்கும் விட குறைவான வயசுள்ள பிள்ளைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாங்க லாங்குவேஜை கொண்டு போறோம். அப்பதான் நீங்க எல்லாரும் 3 மாசம் ஆகக்குள்ள ஒரு மட்டத்துக்கு எல்லாமே வந்திருப்பீங்க இல்லையா? எனக்கு 7 சொல்றதுக்கும் எனக்கு 7 சொல்றதுக்கும் ஆள் இருக்காது இல்லையா? நான் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் டீச்சர் நான் செஞ்சுட்டேன்னு நீங்க கை தூக்க வேணும், அந்த லெவலுக்கு நீங்க வரணும் இல்லையா? ஏற்கனவே எனக்கு தெரியும்ட்டு இப்ப நாங்க சொன்ன பிறகு மற்றவங்க யோசிப்பாங்க, ஐயோ எங்களுக்கு இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆக கிடைக்கல. அதை பார்த்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு. விஷயம் தெரியாட்டித்தான் தேடுறதுக்கு ஆர்வம் வரும். விஷயம் பாதிர தெரிஞ்சா இது தெரியும் தானேன்ற இதுல நாங்க இருந்துருவோம் இல்லையா? சில எக்ஸாம்ஸ்ல நாங்க மார்க்ஸ் கோட்டை விடுற என்னது மெயினான விஷயம் அதுதான். இது தெரியும், இது படிக்க தேவையில்ல, இது எழுந்திரலாம், இதுக்கு மார்க்ஸ் எடுத்துடலாம்னு யோசிப்போம். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து போறவங்களுக்கு பயம் இருக்கும், எங்கனையாவது மிஸ் ஆகிருமோ, நாங்க இந்த லெசன்ஸ் எல்லாம் சரியா எழுந்து கொள்ளணும், சொல்றத சரியான உச்சரிப்பு செய்யணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸும் இருக்குது, ஓரல் எக்ஸாமும் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டும் இருக்கு. அப்போ ஓரல் சைட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வரப்போகுது இல்லையா? அப்ப நீங்க அந்த பயத்தோட வருவீங்க. பாதியில தெரிஞ்சவங்க பயம் கொஞ்சம் குறைவா வருவாங்க. அப்ப ப்ரோக்ரஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவங்களோட ப்ரோக்ரஸ், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், என்ன நான் கிளாஸஸ் மிச்சம் செய்யறேன், அதனால எனக்கு தெரியும். இப்போ இந்த ஜெஃப்னா பதுல்ல நுவரெலியா கேண்டி எல்லாம் மிக்ஸ்ல வருவாங்க கிளாஸஸ்க்கு. அப்ப சிலத்துக்கு ஜெஃப்னா கிளாஸ்ல உள்ள புள்ளைய சொல்லும், ஐயோ டீச்சர் பயமா இருக்குது, கேண்டி புள்ளையல் பேசுது சிங்களத்துல, அப்படி பேசுது அப்படி பேசுதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், டோன்ட் வரி, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, அது ஒன்றும் நடக்காது. அப்புறம் கடைசியில் அவங்க எங்களோட சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன்ல வச்சு சொல்லுவாங்க, டீச்சர் நீங்க சொன்னது 100% உண்மை, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தோம் அழகா, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அழகா வந்தோம், இப்ப எங்களுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு நாங்க செய்யறோம். அண்ட் அதுதான் எங்களுக்கு தேவை இல்லையா? அப்ப நீங்கனாலும் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் எடுத்து உங்களுக்கு ஜாப் ஒன்று இருந்தோ இல்லையோ உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் எடுக்கலாம் இல்லையா? சில ஏரியாஸ்ல சிங்கள கிளாஸே இல்லை இல்லையா? இப்ப நாங்க எனக்கிட்ட கேட்பாங்க, ஈஸ்டர்ன் சைட் வடமாகாணம் அங்கிட்டெல்லாம் கேட்பாங்க, ஆன்லைன் கிளாஸ் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு. ஏன்னா சிங்களத்துக்கான ஒழுங்கான டீச்சர்ஸ் இல்லைன்ற இது இன்னும் இருக்கு, அந்த டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்க எனக்கிட்ட நீங்க சரியா செஞ்சுக்கோனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இல்லையா, அப்ப நீங்க உங்களோட வீட்டுல செய்யறேன்னு வைங்களேன் கிளாஸ் இல்லையா, அவங்களுக்கு கிரேட் 1 to 5 கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணினா என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை டிஸ்பிளே பண்ணலாம். நான் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்த ஒரு டீச்சர் இல்லையா, அந்த கெத்தோட உங்களுக்கு சும்மா சிங்களம் தமிழ் தெரிஞ்சதுக்காக நீங்க படிச்சு கொடுக்கல, இந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர்ட் ஒரு நிறுவனத்துல ரெஜிஸ்டர்ட் ஆவின ஒரு கேம்பஸ் நெக்ஸோரான்றது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 3 மாசம்
எங்களோட கோர்ஸ்க்கு போகிறோம் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு இன்டர்வியூக்கு போனால் ஹை மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் செய்கிறேன்டா அது பயம் இல்லாமல் டிஸ்பிளே பண்ணலாம். ஏன்னா அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கி கவர்மெண்ட்டால் கொடுத்த. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வச்சுக்கொள்ளாதீங்க. புதிய வந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து நான் இந்த பணிவிடையை உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? அது போக நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் பிள்ளைகள் உங்களோட லாங்குவேஜ் உங்களோட 3 லாங்குவேஜ் ஒரே மாதிரி ஏழும்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸா உங்களோட இன்டர்வியூவை பாஸ் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுக்கு ஹை மார்க்ஸ் எடுக்க. சரியா? ஸோ இந்த சிங்களன்ற லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் பொறுத்த அளவில் தமிழ் லாங்குவேஜோட மிச்சமே எங்களோட இல்லையா நாட்டில் கூடுதலாக சிங்களவங்க தான் இருக்கிறாங்க, சிங்களம் பேசக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ கூடுதலாக இருக்கிற சுட்டி அந்த லாங்குவேஜுக்கு கூடுதலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அதனால நாங்கள் எந்த லங்காவில் இப்போ நாங்கள் இன்றைக்கி பலாத் 9 செஞ்சோம். எந்த பலாத்துக்கு எந்த மாகாணத்துக்கு போனாலும் நாங்கள் யார் எந்த பாஷையில் சிங்களத்தில் கதைச்சாலும் பேச ஏழுமா இருக்கணும், தமிழில் கதைச்சாலும் பேச ஏழுமா இருக்கணும். அப்போ தான் நாங்கள் ஒரிஜினலான ஸ்ரீலங்கன். சரியா? இல்லை எங்களோட மாகாணத்தில் நாங்கள் தமிழ் மட்டும்தான் பேசுகிறோம், இந்த மாகாணத்தொட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம். வெளியே வராட்டி என்ன நடக்கும்? எங்களுக்குள்ள ப்ரோக்ரஸ் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூம் உள்ளுக்கு ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு இருப்போம், வெளியே சொசைட்டியை பார்க்காம. அப்போ வெளியே சொசைட்டி வாரன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் லாங்குவேஜ் நல்லா படிச்சிருக்கோம். ஃபாரின் போகிறோன்னா கட்டாயம் இங்கிலீஷ். நாங்கள் இலங்கையில் இருக்கிற அட்லீஸ்ட் சிங்கள தமிழ் அண்ட் சிங்கள கட்டாயம் ஒழுங்கான முறையில் படிச்சிருக்கணும். சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இடம் இருக்கு. சரியா? சிங்களத்துக்கு நல்ல ஒரு இடம் இருக்கு. அதே போல் உங்களோட ஊரில் உங்களுக்கு டிமாண்டான இந்த லாங்குவேஜை மற்றவங்களுக்கும் கொடுக்குற சான்ஸ் இருக்கு. சரி? அப்போ அன்றைக்கு நான் மாகாணங்களை வச்சு ஒரு பாட்டு படித்தேன். யாருக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு? கிளாஸை முடிக்க முடியும் நாங்கள் கேட்போம் பார்க்க. யாரு சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த ஒருத்தர் படிங்க பார்ப்போம். யாரு படிக்கிற? டிலானி படிப்போமா? டிலானி ஞாபகம் இருக்கா? படிங்க பாக்க எங்கட புது பிள்ளைகளுக்கும் கேட்க. பாருங்க நாங்க படிச்சு 4 மாகாணங்களும் அந்த பாட்டுல இருக்கா? 4 இல்ல 2 மாகாணங்கள் இருக்கு. நல்லா கேட்டு எனக்கு சொல்லணும் என்ன 2 மாகாணம் இருந்துச்சு. ஓகே சரி டிலானி படிங்க பாப்போம். அதுதானே மிஸ்? இல்ல சாங் ஒன்று படிச்சேன் ஃபர்ஸ்டா. சரியா மிஸ்? இல்லையாவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கலையா? இல்ல. யாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீண்ட? சரி நான் அந்த பாடலை பாடுறேன், நீங்க சொல்லணும். அதுல 2 மாகாணங்கள் இருக்கு சிங்களத்துல சொல்றோம். அந்த 2 மாகாணம் என்னன்னு சொல்லணும். அந்த மாகாணத்துல உள்ள 4 கேரக்டர்ஸ் வரும். அதை நீங்க நல்லா கவனிச்சு எனக்கு சொல்லணும். ஓகேவா? சரி இப்ப நான் சொல்ல போறேன் பாரு. 4 வரிதான், ஞாபகம் வச்சுக்கொள்ள வெரி ஈஸி. சரி? உத்தூரு கோனே நும்பைனேன் நடராஜா மல்லி දකුණු කොනේ නුඹහිනෙන් සුමන සිරි මල්ලියේ උතුරු කොනේ නුඹහිනෙන් සෙල්ලම්මා නංගියේ දකුණු කොනේ නුඹහිනෙන් செனேலதா நங்கியே. நீங்க படிச்ச வேர்ட்ஸ் தான் அதுல எல்லாமே இருக்கு. சொல்லுங்க பாக்க இதுல வந்த 2 மாகாணம் எது? දකුණු උතුරු. දකුණ උතුර வெரி குட். ஏத உத்துரு கொனே நும்பஹினஹென். அதுல வந்து உத்துரு கொனையில யார் இருந்த?
நடராஜா. நடராஜா. மறு இன்னொருத்தர் நின்றாங்க யாரு? பொட்டு வச்சு அழகா பூவெல்லாம் வச்சு யாரு நின்ற? செல்லம்மா நின்றாங்க தானே? ஓ செல்லம்மன். அப்ப வட மாகாணத்துல நடராஜாவும் செல்லம்மாவும் இருந்தாங்க. அடுத்த மாகாணம் என்னது? தென் மாகாணம். தென் மாகாணத்துக்கு நாங்க சிங்களத்துல எப்படி சொல்றது? தக்குன. தக்குனையில யாரு இருந்தாங்க? தக்குனையில இருந்தாங்க சுமனசிரியும் செனேலத்தாவும் இருந்தாங்க இல்லையா? பாருங்க, வடமுனையில் நீ சிரிப்பாய் நடராஜா தம்பியே, தென்முனையில் நீ சிரிப்பாய் சுமனசிரி தம்பியே, வடமுனையில் நீ சிரிப்பாய் செல்லம்மா தங்கையே, தென்முனையில் நீ சிரிப்பாய் செனேலத்தா தங்கையே, උතුරු කොනේ නුඹ හිනහෙන් நடராஜா மல்லியே, දකුණු කොනේ නුඹ හිනහෙන් சுமனசிரி மல்லியே, උතුරු කොනේ නුඹ හිනහෙන් செல்லம்மா நங்கியே, දකුණු කොනේ නුඹ හිනහෙන් செனேலத்தா நங்கியே. சரியா? பாட்டை மறக்க கூடாது. சரி சரி, இப்ப நாங்க இன்றைக்கு உள்ள கிளாஸ முடிக்கும் போது ஃபீட்பேக் கொண்டு வேணும் எனக்கு. யாரு செய்யற இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த புள்ளையோண்டாலும் பரவாயில்லை, இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற புள்ளையோண்டாலும் பரவாயில்லை. இன்னைக்கு என்ன நீங்க படிச்சீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணேன், உங்களுக்கு எப்படி விளங்குச்சுன்றத குயிக்கா ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்க பாப்போம். நாங்க 8:10 கிளாஸ் தொடங்கினோம், 10:10க்கு நாங்க முடிக்கிறோம். சரி, உங்களுக்கு 3 நிமிஷம் இருக்கி குயிக்கா பேசுறது. யாரு பேசுறது? டக்குன்னு பேசுவோமா? சரி, நான் பேர் ஒன்று சொல்றேன், அவங்க பேசு. ஹசீனா கிண்ணியாவுல இருக்கு. ஹசீனாக்கு எப்படி இன்றைக்கு கிளாஸ் இருந்துச்சு? மேடம், இன்றைக்கு கிளாஸை பத்தி சின்ன ஃபீட்பேக் ஒன்று தாங்க பாக்க. இந்த கிளாஸ் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அப்படின்னா நான் இதுக்கு படிச்சதுமே ஒன்லி ரைட்டிங், அதனால எனக்கு எழுத தெரியும், வாசவும் தெரியும், ஆனா எனக்கு பேச தெரியா. ஆனா எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த மெத்தட் ஓகே தானே? ஓ, ரைட்டிங்கை விட இந்த ஓரல்ன்றது ஓகே தான். சரி, ஓகே. வேற யாரு? பிரமிளா மிஸ். ஓ மிஸ், நான் உங்களோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எல்லாருக்குமே விளங்கக்கூடிய மாதிரி டீச் பண்றீங்க. உங்களோட சாங் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மிஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட சாங் கேட்கிறேன், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, சரி. உங்களுக்கு இந்த மெத்தட்ல சிங்களம் படிக்கிறதுக்கு ஏழுமுண்டு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஓ மிஸ்.
ஓகே, அதுதான் எனக்கு வேணும். ஓகே தேங்க்யூ. ஓகே, வெல்கம். இன்னும் ஒருத்தரோட கதை அஸ்வினி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு தான் நானும் ஜாயின் ஆகினேன் இந்த கிளாஸ்ல. சிங்களத்தை இவ்வளோ இலகுவா படிக்கலுமா அப்படின்றத உங்களோட கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. மற்றபடி டெய்லி உங்களோட கிளாஸை கண்டினியூ பண்ணனா நானும் ஒரு நல்ல சிங்கள டீச்சராக வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. மற்றபடி உங்களோட சாங் நல்லாவே இருந்துச்சு மிஸ். தேங்க்யூ. என்னோட ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும்னு நம்புறேன். எல்லாருமே நல்ல சிங்களத்தை மிஸ்ட படிப்போம் மிஸ். தேங்க்யூ. ஓகே, அஸ்வினி எங்க ஊரு? மிஸ் எந்த ஊர் வந்து ஹேட்டன். ஹேட்டன். ஓகே, எனக்கு நூறையில் எழுதிக்கிறாங்க பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் படையுண்டு. ஓகே, அப்ப இந்த இதுலயும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் சொல்றதுக்கு இந்த கிளாஸுக்கு நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம், ஆயிபோவான், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.